நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நம்ம எடப்பாடியிலேருந்து மேட்டூருங்க. மேட்டூர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 16 கன் பாலம் இருக்குது, அங்கே பயங்கரமாக தண்ணி போயிட்டுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி தாண்டி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு பிளேஸு. அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே மழை, இங்கே தண்ணி, காவேரி ஆறு போகிறது வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. இதோட வியூ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாரி இருக்குது இந்த இடத்துல. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அது எந்த மாரி இடம்னு. மலை பார்த்தீங்கன்னா பாலமலைன்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரன் சிவன் கோயில் இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பிளேஸ். பார்த்தீங்களா எப்படி தண்ணி போகுது. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 16 கண்ணிலேருந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை போயிட்டுருக்கோம். நம்ம ஏரியா சைடு நம்ம ஒரு பெட்டரான பிளேஸ்னால் இதுதான். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா பூலாம்பட்டி தாண்டி மேட்டூர் போகிற ரூட்டில் இந்தமாரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடுந்து வந்தேன்னா பூலாம்பட்டி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடு போனால் மேட்டூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சிவன் மலை கோயில் இருக்கும். அந்த மலைக்கு ஆப்போசிட்டாக அந்த ரோடு போகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஐலாண்ட் மாரி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே தாங்க அந்த சிவன் கோயில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலை சென்டரில் வந்து ரோடு, அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டிக்கு போகிற ஆறு. பார்க்கவே பூலாம்பட்டியிலேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த செக்காநல்லூர் ஒரு ரோடு அந்த இடத்துல கட் ஆகும். இந்த சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரி அங்கே அந்த லெஃப்ட் சைடு கட் ஆகி உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேரேஜ் போகும் வழி. அந்த சைடு மேட்டூர் போகிற வழிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா வியூவே பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி மலை, இங்கே ஃபுல்லாக தண்ணி. என்னன்னா தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டனால தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது இதுதாங்க பேரேஜ். இவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பூலாம்பட்டி இதுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி 16 அடிக்கும் தண்ணி. 2 இது மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்களா? அது பாருங்க தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி 2 இது மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? அது எப்படி தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாலத்துக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக தேக்கி வச்சுருக்காங்க தண்ணி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளோங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 இது மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி போகுது பாருங்கள். பார்க்கவே பயமாக இருக்குங்க. இந்த சைடு அந்த 2 இது மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கதவை 2 இது ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு இருக்குது. இதுதான் கீழே போயிட்டுருக்கு. தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரோடு போயிட்டுருக்கு. இதெல்லாம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சேன். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் மீன் பிடிக்கிறாங்களான்னு கேட்டால் விழுவுதுங்க மீனும். பார்த்துங்க நீங்களே பாருங்கள் மீன் விழுந்துருக்கா. நான் பார்த்தீங்களா
நாங்கள் 16 கண் இது பாலத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸு சில பேர் யூடியூப்லலாம் போடுறாங்களேன்னு சொல்லி வந்து பார்த்தா தண்ணி காணுங்க. எங்கடா கிணத்த காணுங்கிற மாதிரி தண்ணி காணோம். இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன தண்ணி வந்து ஓப்பன் பண்ணல 16 கண் பாலத்தில். இது ஃபுல்லாக 16 கண் பாலங்க. இது ஃபுல்லாகவே தண்ணியாக போகும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்து தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஏமாந்த இருக்கோம். சரி நம்ம பார்த்தா இப்போ மேட்டூர் எடப்பாடி டு மேட்டூர் போகிற ரயில் இது வந்து காவேரி பாலங்க. இங்கே தாங்க தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து 16 கண் அங்கே அந்த பாலத்துக்கு போய் பார்க்குறப்ப அங்கே தண்ணி ஓப்பன் ஆகலைன்னா அப்புறம் சரி இங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே தான் தண்ணி ஓப்பன் ஆகிக்குது. வாங்க பார்க்கலாம் அப்படியே எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா மேட்டூர் பாலம். இது தாங்க எடப்பாடிலேருந்து மேட்டூர் போகிற பாலம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு மேச்சேரி போகிற ரோடு, எடப்பாடி போகிற ரோடு இந்த சைடு. அதுவே இந்த சைடு பார்த்திங்கன்னா மேட்டூர். இந்த சைடு போனால் மேட்டூர் பார்க்கு மேட்டூர், இந்த சைடு போனால் பவானி இந்த சைடு ரோடு. இதுதாங்க தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே தான் காவிரி ஆறு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி மீன். அதான் அந்த இடத்துல இதில் வச்சு உசுரோட மீனெல்லாம் கட்டி விட்டு தொங்க விட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே வியூ பயங்கரமாக இருக்குல்ல. டேம் அதுதான் பெரிய டேம். தூரமாக தெரியுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேட்டூர் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குளாம்பட்டிக்கிட்ட வந்தாங்க மீன் சாப்பிட்லான்னு சொல்லி. அப்போ மீன் சாப்பிட்லான்னு வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த டெலஸ்கோப்பு வச்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அந்த கோயில். மேலே ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் போகிற மாதிரின்னு சொல்லி அந்த டெலஸ்கோப்பு வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க.